வெல்கம் டு காலிஸ் கிச்சன். பருப்பு குழம்பும் பாவக்காய் பொரியலும் வைக்க போகிறோம். பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில், அதாவது பருப்போட அளவுக்கு தகுந்தபடி தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். 100 கிராம் பருப்புக்கு 1 லிட்டர் அளவு தண்ணி எடுத்தால் சரியாக இருக்கும். தண்ணி ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 100 கிராம் சிறுபருப்பை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு உரித்து வச்ச 7-8 சின்ன வெங்காயம், கீறி விட்ட ஒரு பச்சை மிளகாய், தோலை உரிச்சிட்டு கட் பண்ண 2 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் வேக விடலாம். பருப்பு நல்லா கொதித்து வெந்து வருது பாருங்கள். பாத்திரம் இப்படி அகலமானதாக இருந்தால் தான் பருப்பு பொங்கி கீழே ஊற்றாது. இப்போ பருப்பு ஒரு அரை பாகம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளியை, மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேருங்க. பருப்பும் தக்காளியும் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பருப்பு நல்லா வெந்துருச்சு, தக்காளியும் சேர்ந்து வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். ஃபைனலாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகாய், பெருங்காயம் போட்டு நல்லா முருகலாக வெந்ததும் பருப்போடு சேர்த்து பொடியாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்து இறக்கணுன்னா சூப்பரான சுவையான சிறுபருப்பு குழம்பு ரெடி ஆகிடும். அடுத்து இதுக்கு காம்பினேஷனாக பாவக்காய் பொரியல் பண்ண போகிறோம். ஒரு அடி கனமான கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்ச 2 பச்சை மிளகாயும், 1 கொத்து கருவேப்பிலையும், பொடியாக கட் பண்ணி வச்ச 10 சின்ன வெங்காயமும் சேர்த்து வெங்காயம் சிவக்கிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் சிவந்ததும் பொடியாக கட் பண்ணி கழுவி வச்ச 300 கிராம் அளவு பாவக்காயை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம தாளித்த வெங்காயம் பாவக்காய் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வரது மாதிரி கலந்து விட்டு மூடி போட்டு 3-4 நிமிஷம் எண்ணெயிலேயே வேக விட்டுக்கலாம். அப்பப்போ மூடியை எடுத்துட்டு நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ பாவக்காய் நம்ம சேர்த்த எண்ணெயிலேயே ஒரு அரை பாகம் வெந்து வந்துருச்சு. இதோட ஒரு 100 ml தண்ணி சேர்த்து மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ காய் 3/4 பாகம் வெந்து வந்துருச்சு. இதோட பொரியலுக்கு சேர்க்குற மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டு 1 நிமிஷம் வேக விடலாம். இந்த பொரியல் பொடி வீட்டிலையே நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். எல்லா விதமான காய் பொரியலுக்கும் சேர்த்துக்கலாம். இது எப்படி அரைக்கிறதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 சில்லு அளவு தேங்காயை துருவி சேர்த்து லைட்டாக பிரட்டி விட்டு இறக்கணுன்னா ருசியான ஹெல்த்தியான பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். சாதத்தோட பருப்பு குழம்பும் பாவக்காய் பொரியலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.